ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் 2018ஆம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரோஸ் கார்டன் சொல்லி ஒரு இடமே இல்லை. தமிழக அரசு 2018ஆம் ஆண்டு 12 ஏக்கரில் ஆரம்பித்தது தான் இந்த ரோஜா தோட்டம். கொடைக்கானலுக்கு போகிறவங்க பார்க்காம திரும்பவே மாட்டாங்க இந்த ரோஜா பூங்காவை. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கோம். இதில் பெரியவங்களுக்கு 30 ரூபாய் நுழைவு கட்டணம், குழந்தைங்களுக்கு 15 ரூபாய் நுழைவு கட்டணம். அதே மாதிரி பேட்டரி கார் இருக்குது. 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு பெர் ஹெட்டுக்கு 50 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ இதுதான் ரோஸ் கார்டனுடைய ஹிஸ்ட்ரி. 2018ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த ரோஸ் கார்டனில் அரசாங்கம் அப்போ என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் 1,00,000 ரோஜா செடிகளை நாங்கள் இங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நிறைவேற்றிட்டாங்க. இப்போ இங்கே வந்தீங்கன்னா ரோசா பூ மட்டும் இல்லை, நிறைய வகையான மரங்கள், குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு அப்படின்னு சொல்லி பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த கொடைக்கானல் ரோஸ் கார்டனில் தான் 35 கிலோமீட்டர் தூரமும், கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரமும், பழனி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தூரத்துலையும் தான் இந்த கொடைக்கானல் ரோஸ் கார்டன் அமைஞ்சிருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, இங்கே வர்றவங்களில் ரொம்பவே திருப்தியாக சந்தோஷமாக வழி அனுப்பக்கூடிய வேலையை இந்த ரோஸ் கார்டன் பண்ணுது. பிகாஸ் என்னென்னா, இங்கே இந்த பூக்களுடைய அழகு, விதவிதமான பூக்கள், ரோஜாக்களில் இத்தனை வகை இருக்கா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு, இது எல்லாத்தையுமே இந்த ரோஸ் கார்டன் இங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கு தர்றது அப்படிங்கிறது 100% கேரண்டி. ஸோ அதனால் நீங்கள் கொடைக்கானல் வர்றவங்க நீங்கள் என்னதான் டென்ஷனாக இருந்தாலும் சரி, இங்கே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே காலியாக போயிடும். காரணம் இந்த பல வகையான ரோஜாக்கள் தான். ரோஸ் கார்டன் பொறுத்த வரைக்கும் ஹனிமூன் போகிற கப்பிள்ஸ், லவ்வர்ஸுக்கு ஏற்ற இடம், மிகவும் அமைதியான இடம். இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கள் மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குதிரை சவாரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் நீங்கள் குதிரை சவாரி பண்ணுறதுக்கு 100 ரூபா வரைக்கும் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. மற்ற மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் பேட்ரி கார், அவங்க நடக்க முடியல அப்படின்னு சொன்னால் பேட்ரி கார் யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு, ஸ்லைடர் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் உங்களைப் போலத்தான், தாயிடமிருந்து பிரிக்காதீர்கள். அதாவது பூவை பறிக்காதீங்கிறத அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் ரோஸ் கார்டன் போயிருந்த போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் கம்மி தான். பட் மலையாளிஸ், நார்த் இண்டியன்ஸ், ஒரு சில ஃபாரினர்ஸும் பார்த்தோம். இவங்க எல்லாருடைய கூட்டம் தான் அதிகமாக இருந்தது. அதுவும் நாங்கள் ஹாலிடேஸில் எல்லாம் போகலை, நாங்கள் ஒரு வீக் டேஸில் தான் போனோம். அதாவது ஒர்க்கிங் டேயில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஆனாலுமே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம். எல்லாமே வெளி மாநிலங்களை சார்ந்தவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. மிஸ்டர் சதீஷ் குமார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இங்க இந்த பூ பாத்தீங்களா? பார்த்தேன். இந்த பூ அழகா, நான் அழகா? கண்டிப்பா இதுக்கு ஒரு கவுண்டர் இல்ல, இதுக்கு கண்டிப்பா ஒரு கவுண்டர் இருக்குது. எப்ப சொல்வீங்க? உனை விட வேறு நினைவுகள் ஏது? ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் எடுக்கூடாது. மேடம் என்ன பண்றீங்க? வா, ஏஞ்சு வா. எந்திரிச்சு. ரோஜா 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 விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனைத்தர எதற்கு ஆராய்ச்சியே? உனை விட வேறு நினைவுகள் ஏது? ரோஜா 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 ரோஜா
மனதை மயக்கும் ரம்மியம், கூட்ட நெரிசல் இல்லாத சூழல், இது போல் இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக பிளான் பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த 2 to 3 ஹவர்ஸ் வந்து இந்த ரோஸ் கார்டன் வந்து உங்களை ரொம்பவும் சந்தோஷமாக பார்த்துக்கும் வச்சுக்கும். ஒவ்வொரு பூக்களும் உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். பட் நாங்கள் போன சீசன் அது ஒரு அன்சீசனாக இருக்கிறனால நிறைய பூக்கள் இல்லை. ஆனால் இருந்த பூக்களே வந்து எங்களை சந்தோஷப்படுத்துச்சு. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முடிந்த அளவிற்கு வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூக்களும் நீங்கள் இதுவரைக்கும் லைஃப்பில் பார்த்துராத பூக்களை எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே ரோஸ் கார்டனில் பார்க்கலாம். அதனால் வந்து குழந்தைங்க குடும்பத்தோடு போயிட்டு இந்த ரோஸ் கார்டனை வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து போய் விசிட் பண்ணுங்கள். உண்மையாக ரொம்பவே அற்புதமான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய இடங்கிறதுல 100% குறைவாக இதை சொல்லவே முடியாது. ஆகவே அனைவரும் நீங்கள் கொடைக்கானல் பிளான் பண்ணுறவங்க ரோஸ் கார்டன் வந்து எப்போவுமே நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. பட் எங்களுடைய சாய்ஸில் வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வீக் எண்ட் டேயில் போகாதீங்க, ஹாலிடேஸில் போகாதீங்க. ஏதாவது ஒரு வீக் டேஸில் வந்து ஒரு நாள் டூர் 2 நாள் டூர் நீங்கள் கொடைக்கானல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாரும் வீக் டேஸை பிளான் பண்ணுங்கள். இது வந்து நிச்சயமாக ஒரு ஃபென்டாஸ்டிக் அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் ஆஃபீஸ் இதுதான். ரோஸ் கார்டனுடைய ஆஃபீஸ் இதுதான். பராமரிப்பு பணிகள், காண்டாக்ட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் இங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அவங்கள. அண்ட் ஆல்சோ வந்து அதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய அங்கே எங்கே பார்த்தாலுமே மலர்கள் தான். மலர்களே மலர்களே அப்படிங்கிற பாட்டு தான் மனசில் ஓடுது. அந்த மாதிரி எல்லா பக்கமும் மலர் தான். ரோஸ் கார்டனை பிரிய மனசு இல்லாமல் பிரியிரும். எப்படியோ ரோஸ் கார்டன் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. எங்கள் வண்டி அங்கே தான் நிற்குது. இனி அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஒரு டீ சாப்பிட்லாம். ஏன்னா இங்கே அந்த ஏலக்காய் ஸ்மெல்லோட ஒரு டீ கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டீயும் குடிச்சிட்டு அப்படியே அடுத்தது இன்னும் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து எல்லோரும் ரோஸ் கார்டன்லேருந்து வெளியே வந்தாச்சு. அடுத்த பிளேஸ் என்ன அப்படிங்கிறது